சென்னையில் சந்தையா? ஆமாங்க, நம்ம சென்னையில் தாங்க வாரம் வாரம் ஒரு ஏரியாவில் சந்தை போடுறாங்க. அது எங்கே தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. பொதுவாக சந்தைனாலே நம்ம கிராமப்புறங்களில் தாங்க பார்த்துருப்போம். ஆனால் சென்னையில் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஓகே, கேள்விப்படாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் தாங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த சந்தை போடுறாங்க. இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொலைவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ரோடு 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க தாங்க இருக்கும். பல்லாவரம் டு திரிசூலம்ங்க இந்த ஸ்டாப்பிங் இடையில ஃபுல்லாக சந்தை தாங்க இருக்கு. இங்கே நிறைய பொருட்கள் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான எக்கச்சக்கமான பொருட்கள் இங்கே இருக்கு. நம்ம நேராக வந்து பார்த்து விலையை நம்ம என்ன ரேட்டுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த விலைக்கு நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போகலாங்க. இங்கே செகண்ட் ஹேண்ட் பொருளும் இருக்கு, புது பொருட்களும் இருக்குங்க. நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ரேட்டுக்கு வாங்கிட்டு போகலாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கட்லு, பீரோ எல்லாமே இருக்குங்க. நாங்கள் வந்து எங்கள் கடைக்கு வந்து ஒரு ரேக் தேவைப்படுது. ஸோ அதனால் இங்கே போய் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்கும், வெஸ்டர்ன் குவாலிட்டியாகவும் இருக்குன்றதுனால தான் நாங்கள் இங்கே போய் ஒரு ரேக் வாங்கலான்னு போயிருந்தோங்க. கிட்டத்தட்ட அந்த ரேக் வந்து வெளியே வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள் வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபா அந்த ரேட்டுக்கு இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை 1200 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி அதை வாங்கிட்டோங்க. உண்மையுமே அது வாங்கினது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க. சரி வாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு விசிட் போகலாம். பாருங்க, மொபைல் கேசஸ்லாம் இங்கே நிறையவே இருக்குது. வந்து பார்த்து உங்கள் மொபைலுக்கு தேவையான அந்த கேஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஆஃபீஸ் சேர்ஸு அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. இப்போ வந்து நான் பகல்லே வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 9 மணிக்கெலாம் போயிட்டோம். ஏன்னா வந்து பொருட்கள்லாம் சீக்கிரமாகவே நாங்கள் காலி ஆகிடும். அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். அப்போ வந்து கூட்டம் இல்லை. நீங்கள் இன்னும் ஒரு 11 மணிக்கு மேலே நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த ரோடே அப்படியே கஜன்னு இருக்குங்க. அங்கே ட்ரெஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இங்கே பாருங்கள், டஸ்ட்பின்ஸு, பழைய பொருட்கள், உடஞ்ச பொருள்லாம் கூட அங்கே இருக்கும். அது ஒரு சிலருக்கு அது தேவைப்படலாம் இல்லையா, அதனால் அதை வாங்கிப்பாங்க. ஏன்னா இப்போ பழைய மோட்டர்ஸ்லாம் வந்து ஒரு சிலருக்கு அது தேவைப்படும். பொதுவாக சந்தைனாலே அங்கே வந்து ஒரு சிலர் வந்து திருட்டு பொருள்லாம் விற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் அப்படி இது பண்ணுறாங்க. அதனால் நம்ம எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. எல்லாரும் அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய சொந்த பொருட்கள் தான் விற்கிறாங்க. அப்படி நம்ம அவங்கள வந்து கொச்சைப்படுத்தி நம்ம பேச வேண்டாம். உங்களுக்கு தேவைன்னா வந்து வாங்கிட்டு போங்க, தேவையில்லைன்னா வேண்டாம். ஏன்னா பொதுவாக இங்கே பணக்காரவங்களாம் வந்து வாங்க மாட்டாங்க. நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் தாங்க வந்து வாங்குவாங்க. இங்கே பாருங்கள், முழுக்கு புரியிற அச்சுலாம் வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து கூட வந்து வாங்கிட்டு போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு சுடிதார் நைட்டிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு தாத்தா பழைய ஃபோனு அதெல்லாம் வச்சு விற்றுட்ருக்காரு. இப்போ வந்து ஒரு சிலர் பழைய ஃபோன் வச்சுருப்பாங்க, பேட்ரி எங்கேயுமே கிடைக்கலன்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து இங்கே வந்து பார்த்து அந்த பேட்ரி எதனா செட் ஆச்சுன்னா வாங்கிட்டு போங்க. இங்கே பாருங்கள், லஞ்ச் பேகு, ஸ்கூல் பேக்ஸ் இதெல்லாமே நல்லா தாங்க இருக்குங்க, புதுசாகவே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. இவர் என்ன வச்சுருக்காருன்னு எனக்கு சரியாக தெரியல. டெம்பர் கிளாஸ்லாம் பாருங்கள், 50, 100 அந்த ரேட்டுக்கு இருக்குது. அகைன் கட்டப்பை, பேக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், பீரோ சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் புது பீரோவே இருக்குங்க, நல்லா இருக்கு பீரோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோஃபா செட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ, இப்போ வந்து ஆட்டோ உள்ளே வருது. இன்னும் கூட்டம் ஆயிடுச்சுன்னா இந்த ஆட்டோலாம் உள்ளே வராது, ஓகேவா. இங்கே பாருங்கள், கட்டெல்லாம் அழகாக இருக்குது. ஒரிஜினல் வுட்டெல்லாம் இருக்காது, பட் ஓகே, நம்மளுடைய செல்ஃப் யூஸ்க்கு அது ஓகே, நல்லா தான் இருக்கும். புடவை பாருங்கள், 2 புடவை 100 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது தேவையானவங்களுக்கு அது தேவைப்படும், அவ்வளோதான். அப்படி நம்ம எடுத்துப்போம். இது பார்த்தீங்களா, மர சோஃபா எவ்வளோ அழகாக இருக்குது, உட்காந்துட்டு இருக்காரு அண்ணன். சட்டை வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு சட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது குவாலிட்டி, நானுமே பார்த்தேன், பட் நான் வாங்கலை. ஒரு சில லைட்டாக டேமேஜஸ் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. சரி, அதனால் நான் வாங்கலை. இங்கே பாருங்கள், எவ்வளோ பொருட்கள் இருக்குது. சோஃபா, பழைய டிவிங்க. ஏன் இந்த பழைய பொருள்லாம் இங்கே வச்சுருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போது ஒரு சிலருக்கு அந்த பழைய பொருட்கள் தேவைப்படும்.
அதில் அந்த பழைய பொருட்கள் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எதனா தேவைப்படும். ஸோ அதனால் அதை வாங்குறதுக்கு இங்கே வருவாங்க. இங்கே பாருங்கள் ஜிம் பொருட்கள்லாம், டம்பிள்ஸு, அந்த ராடு இதெல்லாம் நீங்கள் வேணும்னா ஒரு சீப்பான ஒரு ரேட்டுக்கு வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சோஃபாலாம் நல்லா கவர் போட்டு வச்சுருக்காங்க, வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 அந்த ரேட் தான் இருந்தது சோஃபாலாம். நான் கேட்டோம், ஓகே வாங்கலாம். இங்கே பாருங்கள் கீ செயின்ஸு, இதெல்லாம் 10 ரூபான்னு சொன்னார் கீ செயின்னு. சும்மா பார்த்தோம். இங்கே பாருங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. இங்கே பாருங்கள் ஹோட்டலுக்கு தேவையான டைனிங் டேபிள்ஸு, பழசு செகண்ட் ஹேண்ட் பொருள். இது நல்லா தான் இருக்குது, ஓகே வாங்கலாங்க. இந்த சைடு பாருங்கள் ஷெல்ஃபு, நம்ம ஷெல்ஃப் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் டேபிளு நல்லா இருக்குல்ல, புதுசாகவே இருக்குது கம்ப்யூட்டர் டேபிள்லாம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் டைனிங் டேபிள் கிளாஸ் வச்சது, ஆஃபீஸ் சேர்ஸு, ஷெல்ஃப்ஸு, உட்டன் ஷெல்ஃப்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா வெளியவே நீங்கள் பார்க் பண்ணிவிடுங்க. பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதை போயிட்டு வரதுக்குள்ளே நொந்துருவீங்க. அதனால் நீங்கள் நடந்து போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் சில பொருட்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.